வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னூத்தம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்து பன்னிமடை செல்லும் வழியில் அங்கே ஒரு மலையடிவாரத்தில் இருக்கிறது பொன்னூத்தம்மன் கோவில். இந்த பொன்னூத்தம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு துடியலூரிலிருந்து பன்னிமடை ரோடு, அதாவது தடாகம் ரோடு, துடியலூர்லேருந்து தடாகம் ரோட்டில் வரணுங்க. தடாகம் ரோட்டில் வந்தோம்னா தடாகத்துக்கு லெஃப்ட் கட்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அப்போ வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் கீழாலேருந்து மேலே மலையில் ஒரு கிலோமீட்டர் பக்கம் மேலே ஏற வேண்டியது வருங்க. மலை மேலே பெருசாக இல்லை, ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே காலையில் ஒரு 7-8 மணிக்கு மேலே இருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் தாங்க விடுவாங்க. 5 மணிக்கு எல்லாருமே கீழே வந்தாயிரணும். ஏன்னா இங்கே யானைகள் தொந்தரவு இருக்குது. அதனால் ஒரு 5 மணிக்கு மேலெல்லாம் யாரையும் மேலே விடுறதில்லை. இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த கோயிலில் எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவு பெரிய வெயில் காலமாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்தளவுக்கு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் பொன்னூத்தம்மன் கோயிலுங்கிறது. நாங்கள் இந்த கோயிலுக்கு கீழேருந்து அப்படியே மேலே ஏறி நடந்து வந்தோம். இப்போ இந்த வீடியோ மேலே வந்ததுக்கப்புறம் கோயிலில் என்னென்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நாம் அங்கே விநாயகர் பார்த்தேன், சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம இப்போ அப்படியே இங்கே முன்னாடி இருக்கிற மண்டபங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு உள்ளே போகிறோங்க. பாருங்கள், கோயிலோட கோபுரம் தெரியுது. இங்கேருந்து தாங்க மறுபடியும் மேலே ஏறி இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்க வேண்டியது வருங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பொன்னூத்தம்மன் கோவில் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணுங்க. கோயிலெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க பொன்னூத்தம்மன் கோயில். கீழே அப்படியே மெதுவாக இறங்கி வரணும். ஏன்னா படிகள்லாம் இங்கே கொஞ்சம் உயரமாக இருக்குது. அதனால் இறங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் மேலேருந்து கீழே இறங்கி வர்றேங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. படி விட்டு கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னூத்தம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவில் பார்த்திங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்பவுமே குறுகிய கோயில், யாருனாலையும் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அது நானெல்லாம் ரொம்பவுமே ரிஸ்க்குங்க. ஹைட் இருக்காது, கீழே குனிஞ்சு தான் போகணும். அதை விட இன்னொன்று என்னென்னா, கீழே ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குங்க. தண்ணிக்குள்ளே தான் நம்ம போகணும். தண்ணிக்குள்ளே நடந்து தான் கோயிலுக்குள்ளே போகணும். பாருங்கள், இப்போ நாம் அங்கே கோயிலுக்கு தான் போகிறோம். ஃபுல்லாக வேர்விங்க. கீழேருந்து மேலே நடந்து வந்ததுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக வேர்வை. பாருங்கள், இப்போ நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க பொன்னூத்தம்மன் கோவில். பாருங்கள், இந்த கோயிலுக்கு உள்ளே நம்ம போகணும். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. பாருங்கள், தண்ணி எப்பவுமே இங்கே வந்துட்டுருக்குங்க. இங்கே ஒரு பைப் இருக்குது. அதாவது பைப்பு எதுக்கு பைப் வழியாக தண்ணி வர்றது இல்லைங்குது. கரெக்டாக ஒரு பைப் செட் பண்ணி தண்ணி கோயிலுக்குள்ளே அப்படியே வெளியே வர மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது தண்ணி ஊறி வர்றதுங்க. இதுதான், அதனால தான் இது பொன்னூத்தம்மன்னே பேருங்க. இதுதாங்க பொன்னூத்தம்மன் கோயில். பாருங்கள், இதுதான் கோயில். கீழே குனிஞ்சு தான் சாமி கும்பிடணும். உள்ளே போகலாங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். பாருங்கள், இந்த கோயில் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதாங்க உள்ளே ஏற்கனவே 2 பேர் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அதிகபட்சம் உள்ளே ஒரு 2-3 பேர்த்துக்கு மேலே போக முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் போய் சாமி கும்பிட்றதுக்கு போக முடியும். பாருங்கள், தண்ணி எப்பவுமே இந்த இதில் வந்துகிட்டே இருக்குங்க. தண்ணி
இது வழியாக அப்படியே கீழே போயிடுங்க. இதே நேரத்தில் மழைக்காலங்களில் வந்து அருவியாட்டாவே விழுகு, குளிக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது. இப்போ வந்து இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி எப்போவுமே வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், இப்போ நாம் தான் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பாருங்க, இது கன்னிமார் சாமி மேலே அங்கே அந்தல ஒரு கோயில் இருக்குது. எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு முதல்ல நாம் இந்த பொன்னூத்தம்மன் கோவிலை வந்து தெளிவாக பார்த்துடலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி கன்னிமார் சாமி இருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பொன்னூத்தம்மன் கோயில். உள்ளேருந்து வெளியே வர்றாங்க. நீ அடுத்தது வந்துட்டு இன்னொரு அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டுருக்கிறவர் உள்ளே போவார். பாருங்கள், உள்ளே வந்து ஒரு சாமி இருக்கிறாருங்க, பூஜை பண்ணுறவர். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் உள்ளே போகிறாரு சாமி கும்பிட்றதுக்கு. கீழே குனிஞ்சு தாங்க போகணும். பாருங்கள், இனி அவர் வெளியில் வர்றாரு. இனி அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போய் சாமி கும்பிட போவேன். கீழே வந்து தண்ணி இருக்குது. அதுவும் போக எனக்கு காலில் அடிபட்டதுனால நம்மளால் கீழே குமியவும் முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போனேன். பாருங்கள், ஐயோ, ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் போனேன். கஷ்டப்பட்டு எப்படியும் உள்ளே போயிட்டேன். பாருங்கள், உள்ளே போயாச்சு. உள்ளே போய் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு. அப்போ பாருங்கள், இதாங்க பொன்னூத்தம்மன். பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இதாங்க பொன்னூத்தம்மன். பிரச்சனை இல்லாமல் நல்லா ஜம்முன்னு சாமி கும்பிட்டு வரலாங்க. கூட்டமே இருக்காது. மற்ற நாட்களில் அமாவாசை இன்னைக்கு மட்டும்தான் நல்ல கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு பூஜை பண்ணி இது பண்ணுவார். நாம் ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வர்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வெளியே வரணும். பாருங்கள், இதாங்க பொன்னூத்தம்மன் கோவில். இது பாருங்கள், இது பக்கத்தில் பொன்னூத்தம்மன் கோவில். உடனே இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இங்கே விநாயகர் கோயிலுங்க. விநாயகர் கோயிலுக்கு பாருங்கள், அந்த இடத்துல பூரா மலைப்பகுதியில் தாங்க இருக்குது. இதை தாண்டி மலைப்பகுதிக்குள்ளெல்லாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே போர்டே வச்சுருக்குறாங்க வனப்பகுதியினர். ஏன்னா இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குதுங்க. நாம் இப்போ அந்த விநாயகர் கோயில் சாமி கும்பிட போகிறோம். பாருங்கள், நல்லா பூரா பாறை சரியான மலைங்குது. இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. பாருங்கள், விநாயகா எங்களை எல்லாம் காப்பாற்றுங்க. பாருங்கள், வந்தாச்சு. இப்போ உன்னை அடுத்தது இங்கே சாமி கும்பிட்டு இங்கே ஒரு கோயில்கள்லாம் இருக்குது. முருகர், சிவன் எல்லாமே இருக்கிறாங்க. விநாயகர் இதெல்லாம் இருக்கிறாங்க. அதை பார்க்க போகிறோங்க. ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அப்புறம் இதில் ஒன்று என்னென்னா, இந்த பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு மேலாலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க. அது ஏதோ ஒரு குலத்துக்காரரோட கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இப்போ நாம் வந்துட்டு இந்த ஒரு 3-4 கோயில் இருக்குதுங்க இந்த இடத்துல. அதை பார்க்க போகிறோம். இங்கே வந்து இது வந்து ஒரு தியான மண்டபங்களாமா. இங்கே வந்து தியானம் பண்ணுவாங்களாம். இங்கே உள்ள சாமியெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ நாம் இந்த தியான மண்டபத்தை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அதுக்கப்புறம் இங்கே கோயில் பாருங்கள், சிவன் கோயில். இது முருகர் கோயில். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.